அப்படி கிடையாது. இங்கிலீஷ்லயே வாய வச்சு எது எதுல வாய வைக்கணும் எனக்கே தெரியாது. எச்ச துப்ப கூடாது, எண்ணெய் ஊத்தணும். ஊத்துற உங்களுக்கு தான் தெரியும் எச்ச துப்பணுமா எண்ணெய் ஊத்தணும். என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, இங்கிலீஷே தெரியாது. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாங்களாமே. ஏபிசிடி கூட தெரியாதா? ஐயோ வெயில்ல உங்களை முட்டி போட வச்சாங்க. அப்ப போட்ட முட்டி இன்னும் முட்டி போட்டு நடக்கிறீங்களா? ஆமா, ரத்தம் தான் வந்துச்சு, இங்கிலீஷ் வரவே இல்லை. ரத்தம் வரவே இருக்குமா? நம்ம தான் உஷாரா மேடம். இங்கிலீஷே வேணாம், அழகா இருக்கிறீங்க. அழகான உருவம், அத கேட்ட இளம பருவம். உங்க பேர் என்ன மேடம்? என் பேர் கேக்குறீங்களா? என் பேர் தான் மிஸ் கிஸ் கிஸ் மன்னரஞ்சிதம். இவ்வளவு பெரிய யாரா வச்சிருப்பான்? மிஸ்ஸு கிஸ்ஸு உஸ்கு மேடம். ஸ்வீட் நேம். அப்படியா? வண்டர்ஃபுல் நேம். ஐயோ பியூட்டிஃபுல் நேம். பேரை கேட்டேன். என் பேருக்கு நான் சொன்னேன், உங்க பேர் சொல்லாது அவ்வளவு வேகமா சுடு தண்ணி கால வச்சு காலம் போட்டது மேடம். அத சொல்ல நல்லா இருப்பேன். நான் பேர் கேட்டீங்க. மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். ஒசாமா பின் லேடன். ஐயோ அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி முடிச்சா இல்ல அதெல்லாம் வேணவே வேணாம். மேடம் எங்க இருந்து வரேன் தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலை. எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? சும்மா வர்ற மேடம். 1050 ரூபாய் பணம். 1000 பணமா? இதோட 1000 பணம் என் கண்ணால பாத்து ஒரே ஒரு நீ காரணம் பாத்து உடனே துட்டு. எனக்கு மூத்தர வர உங்களுக்கு வாயே தகல இருக்குது. நான் வாய போறேன், மாடி மேல மாடி, அதுக்கு மேல தண்ணி தாக்கணும். உண்மை நீங்க வாய போற இடம். ஐயோ நான் வாய போற இடம். வாயை போற இடம். வாய போற இடம். வாயை போற இடம். குடும்பம் பண்ணக்கூடிய வீடு. குடும்பம் பண்ணக்கூடிய வீடு. சூப்பர். உனக்கு இங்கிலீஷ் வராத மாதிரி எனக்கு தமிழ் தாழ்ந்து. மேடம் அழகா பேசுறீங்க. நான் வந்த வேலையை விட்டுட்டேன். என்ன 1050 ரூபாய் கரண்ட் பில் கட்டலான்னு வந்தேன். யாரையோ கேட்கறேன், எல்லாம் தூக்க கண்ணுல உடனே அடைக்கிறாங்க. அழகா இருக்கீங்க மேடம். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரண்ட் ஆபீஸ் வாசி போறதா வந்து நின்னுக்கிறீங்க. கரண்ட் ஆபீஸ் இதுதான் ஆபீஸ். நீங்க தான் கட்டணும். நீ மேல பணம் கொடுத்தீனா கீப்பிட்டு வந்துரும். கரண்ட் ஆபீஸ். ஆமா நான் கரண்ட் பில் இங்கத்தான கட்டணும். பணம் கட்டினா பில் வந்துரும். கவுண்டர் இது உள்ளத்தான இருக்குது. ஆமா கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டாது. ஓபன் இருக்கும். கீ முட்டாதா? டெட்ராய் போடி கிளியர் பண்ணியாச்சு. மிஷின் கெட்டு போவாது. ஒண்ணுமே கெட்டு போவாது. அது எப்படி கெடும்? ஆமா உங்க மிஷினும் எந்த ஆயில ஒண்ணாலும் போட்டுக்கலாம். 1050 ரூபாய் உஷா. என்ன பண்ண போற? என்ன கரண்ட் ஆபீஸ் தானே? ஆமா. கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? ஐயோ half an hour ஆகுமே. நான் போய் லைன்ல நிக்கிறேன். நீ போய் லைன்ல கை கால தோட அதுல வலிக்குது. வந்து உட்காருங்க வாங்க.
எந்த ஆபீஸ்ல காலெல்லாம் பிடிக்கிறாங்க காலை காலை மட்டும்தான் பிடிப்பீங்களா எந்த ஆபீஸ்ல உட்கார வைப்பாங்க ஐயோ நீ கேட்டதிலே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இது மேடம் என்னங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா அது சாப்பிடுறீங்களா பொருட்டை சாப்பிடுறீங்களா கொக்கோலா சாப்பிடுறீங்களா நீங்க கேட்கறதுலே நான் மிரண்டு போய்க்கிறேன் மேடம் கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கூட குடுப்பீங்க 1050 ரூபாய் சாப்பிடுறீங்களா கரண்ட் ஆபீஸ் மாதிரி தெரியல பைபாஸ் கராச்சி மாதிரி கஸ்டமர் மேடம் கஸ்டமரா கரண்ட் ஆபீஸ்ல ஏது கஸ்டமர் ஐயோ அது எப்படிதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இது கரண்ட் ஆபீஸ் தானே கரண்ட் ஆபீஸ்ல ஆமா ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க மடமடன கம்ப ஏறுவாங்க பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க உங்களுக்கு பாவம் அடைச்சிக்காதா ஐயோ ஆம்பளைங்களை அடங்க மாட்டாங்க சொல்லித்தான் ஆம்பளைங்க வாரி அப்பால போட்டாங்க பெண்களை வாரி உட்கார வச்சிருக்காங்க This is my new appointment. கம்ப்யூட்டர் காலங்க சிஸ்டத்தையே மாத்தி அப்பாயின்ட்மென்ட் பண்ணால பண்ணிருப்பாங்க. ஆமா. நீங்க எப்படி கப்ப ஏறுவீங்க? ஐயோ நாங்க லெக்கின்ஸ் போட்டு மரமரமரமர அப்படியே மேல ஏறிடுவோம். மேல ஏறின பிறகு பேண்ட் டமால கிஞ்சி போச்சு. சாக்கு உங்களுக்கு அடிக்காது. ஏய் நின்னு நாங்க மேல பாக்குறோம். எங்களுக்கு தான் இடி தாக்கலாமா? மஞ்சா கருவே கலஞ்சி போடும். 1050 ரூபாய் உசா. சரி என்ன சாப்பிடுங்க? நான் மேடம் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுங்க என்ன சொல்றேன்? எந்த கரெக்ட் ஆபீசர்ல சாப்பிட போறோம். ஐயோ இன்னைக்கு கரெக்ட் ஆபீசர்ல ஆயுத பூஜை. கரெக்ட் ஆபீசர்ல ஆயுத பூஜை. சாமான்லாம் கை விட்டுங்களா? எல்லாமே கை விட்டு பாரு. அடிச்சிட்டோம். மாங்கொத்து சொல்லி. அதெல்லாம் சொல்லியாச்சு. சந்தனம் தெச்சிட்டாங்க. தெளிச்சிட்டும் பாரு. பூஜை போட்டியா? இன்னும் இல்லையா அதுதான். நான் 1 மணி ஆட்டட்டா. என்னது? இல்ல ஒண்டியா தெரியல நான் 1 மணி ஆட்டட்டா. ஏன் மோ வேலை செஞ்சுங்க. ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க ஆட்டவும் தேவல அசிக்கவும் தேவல. நாங்களே பூஜை போட்டு நாங்களே கற்பூரம் போட்டு ஊத வச்சு சொல்லிக்குவோம். ஐயோ வாய பயமே சொல்லிடுவோம் ஊத வச்சு. பின்னாடி நிறைய இருக்கிறாங்க. வேணவே வேணாம். பின்னாடி இருக்கிறாங்க. ஆமா ஆட்கள் இருக்கிறாங்க. பூஜை முன்னாடி போட்டு பின்னாடி ஆட்டிட்டாங்க. ஐயோ மணி பின்னாடி ஆட்டி எடுத்துட்டா அந்த கண்ணிமா முன்ன வந்து நிற்பாங்க. சரி மேடம் குடிக்கிறதுக்கு ஏதாவது வந்தாங்க. முத்து மாரியம்மா தாயே முதல்ல 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். நான் கட்டுவணும். நான் கட்ட மாட்டேன். குடிக்கிறதுனே தெரியல மேடம். பயமா இருக்குது மேடம். இதெல்லாம் ஆவாது மேடம். இதெல்லாம் பார்த்தா உடம்பு சரியில்லாத போயிடுது. சனியை வாங்கி வர மாதிரி அப்படியே வந்து வாய் தானே கத்துக்கிற மாதிரி எதை குடி சொல்ல தெரியல. எதை குடிக்க மேடம் என்ன குடிக்கிற இதுங்க ஒரிஜினல் சொம்பே சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. ஐயோ இது புது சொம்பு நினைச்சிட்டாங்க. நாங்க கம்பெனில சேர்த்தோம். ஆமா அது என்ன இது ஏறுக்கு முன்ன வாங்கின பையன் சொம்பு போடுது. 3 வயசுல பைசாயிடுவான். இப்பதானே சொம்பு உள்ள மேடம் மறு கரண்ட் ஆபீஸ்ல மோர் குடுவோம்.
குடுக்குறாங்க. ஆமா 1050 ரூபாய் உஷா. என்ன ஆயுத பூஜை சொல்றீங்க, மோர் குடுக்குறீங்க, உங்களை நம்பி குடிக்கலாமா? நம்ப வரவே வராது பம்பு. அம்மா உன்னை நம்புறனோ இல்லையா முத்து மாரியம்மா தாயே, உன்னைத்தான் நம்பி குடிக்கிறேன். நான் காயில இருப்பனோ கூடுவனும் அந்த வார்த்தையே சொல்லவே கூடாது. ஏன்னா அதுக்குள்ள ஓய்வுது கண்ணுக்குள்ள தப்பு தப்பு பாவி வடி அடிச்சு போட நம்ம கண்ணுல முறைச்சிக்கணும். அதுக்குள்ள மாடு நான் வெயில நின்னு மோரு சாப்பிட்டு உங்க அம்மால மூட ஊத்தி எடுத்துட்டு வந்துக்கிறேன். வேலை செய்து மேடம் மத்த நீங்களே வா புடிச்சு அப்படியே புடிச்சுக்கிறேன் பாரு. மத்த புடிச்சு அப்படியே கடைஞ்சி ஒட்ட 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 கடைஞ்சேன். மேடம் என்ன என்னன்னு தெரியல, எல்லாம் எனக்கு மூணு மூணா சேர்த்து ஏன் தெரியாதுன்ற கண்ணை பத்தி நல்லா செட்டாட்டு கண்ணாட்டம். நான் எங்க இருக்கிறேன் எங்க உனக்கு தெரியலையா? ஆபீஸ் தானே. ஆபீஸ் உள்ள பத்துருங்கிற இப்போ கவுண்டர் ஓபன் ஆச்சா? டைம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆயுத பூஜைன்றீங்க, பூஜை ஒரு பாட்டு கிடையாதா? ஐயோ பக்தி பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணும்? பத்தியுமே நாங்க போட்டு காலி என்ன பாட்டு வேணும்? இவ்வளவு கரியல் இருக்குது. அடுத்தது கருத்துக்குள்ள கட்டால் வந்துட்டாரு. கரண்ட் ஆபீஸ்னு படிச்சு பார்த்தோம். எவ்வளவு அழகா நேம் எடுத்து ஒட்டி வச்சிருக்கா. ஒட்டை போட்டு பாடுற படுறா டே படுறா டே பட படுற படுறா நொந்தவாசி நொலதேவி நாடக மண்டபம். மேடம் மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே? யாரா சொல்றது கரண்ட் ஆபீஸ்னா? டேய் இது எப்படி படி ஏரியா ரெட் லைட் அப்படி சொல்ல மினுக்கு 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 அச்சிக்கோ. அப்படியே படி ஏரியாக்கு வந்து மேடம் மேல கை வச்சே ஓடி போன திப்பி திப்புனு பணம் கணங்க வந்து பல்லக்கெல்லாம் கைட்டு போனாங்க. அட போறம்போக்குல போர் போட்ட பையா பணமா பணம் பட்ட வாங்க அவங்ககிட்ட பணங்குது. நான் பேக்க மேடம் சொல்லு மேடம் என்ன டென்ஷன் பத்தாத. என்ன டென்ஷன் பண்ண நான் சும்மா கடறேன் பத்த கூடா போடா எவ்வளவு ஓட இல்ல மம்மா என்ன சூத்த அறுத்துடுவேன். என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அம்மா பணம் வாங்கலையா? அம்மா பிள்ளு கண்ணறிஞ்ச போதும். கண்ட நேரத்துல ஊரு அம்மா பின்னாடி தாண்டா ஆமா என்ன வாழ்க்கையோ பின்னாடி பாரு. ஏய் இது எப்படி ஏரியா தெரியுமா? தாசி தாசி லோப்பு லோப்பு ஐட்டம் கிராக் 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 அட்டெண்ட் பண்ற இடம். ஐட்டமா கேஸ் 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 ஏது நடக்குது. கேஸ் ஏதுற இடமா? ஆமா. தாசியா? ஆமா. தாசினா தேவடியா தானே? ஐயோ தேவடியா விட்டு 1050 ரூபாய் கட்டிட்டேன்ப்பா. ஐயோ நான் போன பஸ் பேர் நீ போல கட்டிங்க போல இல்ல புளியா மாத்திர பொங்கி தொண்டு போனேன். அன்னைக்கு நல்லா இருச்சேடா குலோப் ஜாம் போட்டுக்கிங்க நல்லா இருச்சானே காரக்காரே விட்டு கூட பெல்லுங்களா தெய்வம் அந்த சூழ்நிலை கை
கட்டின நானு கைவி கொடுக்கணும். சொன்னா தாண்டே இருக்கியோ மேடம் என்ன உன்ன கொன்ன தேவடியா வீட்டுக்கு வந்தது கிடையாது. வந்தது இல்ல பஸ்தி தானா இதே மாதிரி கிராக்கே நான் அட்டெண்ட் பண்ணுவேன். தலைக்கு பா மேடம் நானே இறந்து போறமாகறேன். வந்தியா பணத்தை கொடுங்க மேடம். குட்டியா திபி ஓடி போடு காலை விட்டு கரைக்கிறேன். பணத்தை நான் அக்கில் வச்சு ஓட்டியாரு பணத்தை பாப்பா அவன் 2000 சொம கட்டு போறான். 1500 போட்டுக்கு வந்துடுறான். கூடுவேன் மீசை கை வைக்க பாலிவுட்ல கால வச்ச மாதிரி இருக்குதம்மா என் கதை. வடதிசை போகக்கூடாதுன்னு அந்த பாடு அப்பவே சொன்னானே. கடை கூடமா எடுத்தாந்து கட்டிட்டேனாம்மா. பணம் இல்லாத போனா மேடம் என்ன மேடம் வாயோட கூடு வாயோட மாட்டீங்க அந்த சுடுகாடு போட ஒண்ணுதான். ஆனா வீடு திரும்ப சரித்திரங்குதான் பேக் தூக்கணும். ஸ்ரீனிவாசா போதண்டாராமா பணம் இல்லாத போனா என் கொண்டாடி சேர்க்க மாட்டான். பிள்ளை இல்லாத போனா எல்ப பீஸு கயிற பிடிக்கும். துணி இல்லாத போனா யாரு பஸ்ல ஏற்றி போவாங்க. மேடம் இங்கே எதனா இந்த மாரி ஆயாது என்ன ஆய மாட்டேன். கண்ண கலைக்கிறவ ஸ்பெஷலிஸ்ட் பழுக்குது கண்ண கலக்கத்துல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்ய தெரியாது. அப்போலோ பார்மசில அப்போலோவா பார்மசில ஒர்க் பண்ணிருக்கீங்க. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலாமா? நாங்க பயன்படுத்ததே கிடையாது. வாங்க ஏய் இந்த 1500 ரூபாய்க்கு போன ஐந்து மாதிரியே அவன் 5000 பட்டை வச்சு கொட்டை பண்ணி டாடா நின்னு வா கூப்பிட்டுக்கணும். ஜேசிபி அரப்பாக வச்சு வச்சுக்கிறான். என்னது நீ வந்து கூட்டு வேற 1050க்கு அர்த்தமா அரப்ப அறுத்து கூட ஓடிடுவா வெக்கிலே தேராதாங்க. அதுல எதனா ஒரு வேலை இருந்தா கொடுங்க மேடம். வாரி போட்டியா வாரி போட்டதுக்கு வாரி போட்டோம். ஏய் நான் பணம் உனக்கு வேற வேலை போட்டு தரேன். சரியா நல்ல வேலையா கொடுங்க. கை தூக்க போலீஸ் வேலை படுக்குது. காலத்தோடு தொப்பை கொலை பாட்டு எந்த பச்சியா கொலையா திரும்ப எப்படியா பின்னாடி திரும்ப பாய் தரியா பாவி பெண்ணு கூறு கூட இருக்குது. எந்த வேலையிலடா வாயெல்லாம் பார்த்து எடுக்கிறாங்க. நல்லா தரியா சொத்த பெருமை வளர்க்குது தொழில் செய்வீங்க. என்ன வேலை? ஏதோ செய்வேன் நினைக்கிற செலக்டர் நீ செலக்டடா செலக்டர் என்ன வேலை? ஏய் இங்க பாருடா வரணும் 1 2 வரானுங்கோ 15 16 17 18 பேரா வந்து நிக்கிறான். பாரத போரே நடக்குது போல. நீங்க போர் நடந்து பின்னாடி ஒண்ணே இல்ல போராட்டமே நடந்துக்குது. அக்கா வந்து என்ன வேலை? கூட்டி டாபர் வேலை செய்யணும். டேய் என்ன வேலை? டாபர் கூட்டி வரானுங்களே அந்த மாமா. டாபர் வேலையா? ஆமா டாபர் மாமாவா? ஆமா என்ன மாமா டாபர் மாமா என்ன அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவையா அவட்ட டாபர் மாமா வேலை வாங்கிறேன். அம்மா நான் ஒரு டாபர். அதேதான் நீ ஒரு டாபர் தான். என்ன பார்வை மாறி போச்சு? அவன் பணம் கட்டிட்டு வைக்கிறேன். ஒரு மைக்கு எடுத்துக்கிட்டு நான் டாபுறோம். அதுல நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனோம்னா சொல்லுவாங்க இப்போ போறோம் பச்சா கரண்ட் பில்லு கட்ட டாபுறோம்.
நான் ஒரு நீ ஒரு டாபர் தான். ஏய், என்ன முறைக்கிற? பர்ரு கொண்டைக்கு பூ ஏறுது இப்போ. அந்த ஷேப்பு தெரியாம இருக்கிறதுக்காக மேல ஷால் மடிச்சு போட்டாச்சு. இப்போ மாங்கல்ஸ்ரீ போட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மாசம் ஆபரேஷன் போறாங்க. லுங்கி பாவாடி ஆகி போச்சு, முகம் மாறி போச்சு, நடம் மாற போகுது இப்போ. அதுக்குன்னே பிறந்தவங்க கூட இது மாதிரி நடக்க மாட்டாங்க, அவ்வளவு அழகா நடக்கிறேன். நல்லா இருப்ப சாமி. அந்த பூத்தாட்டவர் புண்ணியத்திலே, அகாலமா புண்ணியத்திலே, மாதா புண்ணியத்திலே நல்லா இருக்கு. எந்த ஒரு யாவல் வராம ஐயோ மண்ணு குடும்ப வேலை ஆள் நிற்கிறாங்க. அருமையான கிராமம், அருமையான தலைவர் ஐயா. காலையில அம்போகம் பைசல் பண்ணாதான் பணமே. 5000 ரூபாய் கூகுள் பே பண்ணாங்களா? என்ன பண்ணீங்க? அதான் வேனுக்கு டீசல் போட்டு வந்தாச்சு. என்ன ஆமா பணம் ஏற்றி போற வண்டி பணத்தை வாங்கிக்கலாம். அவர் தரமாட்டேன்றாரு. பணத்தை வாங்கிடுவா, நல்லா இருக்காது. ஆமா நீங்க பணம் கொடுத்தமா உன்னை படுக்க வச்சு அடிக்கிறாரு, 2 நிக்க வச்சு அடிக்கிறாரு. ஏடிஎம் கார்டுல போடுறேன் நிக்கிறாங்க. ஏரி வேலை பண்ண போடுறோம் அவங்க போறான் பாரு. உனக்கு தான் ஆகும் உட்கார் உட்கார் குச்சார கடவுளே செட்டு கொடுங்க. அம்மாவை பாருடா ராஜா, அம்மாவை பாருடா. எனக்கு வேப்ப மரத்துல புளியா மரத்துல புளியாங்க. அம்மாவை பாரு. ஐயோ என்ன வாயுது நம்மூடா. உயிர் நண்பா நைட்டு பூரா பாவி நடந்தே பாரு பாரு. வணக்கங்க 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 வணக்கம் வணக்கங்க. ஐயோ சூத்த கீச்சிருவாங்க. எதுவுமே வேணாம்.
அமைதியா இருக்கணும் சரியா? முடிச்சிடலாம் க்ளீன் பண்ணிடலாம். வாயை வர திறக்க முடியல. வாயை திறந்த வா புட்டு போட்டு உனக்கு நானும் நான் ஏன் திறக்க போறேன்? அப்படி வச்சுக்கோ. ஐயோ அம்மா என்ன கூட இறக்கிடமா தலையில துணி கட்டி தரோ வகை வகையா சாப்பிடறாங்க வித விதமா அழகா என்னது கொடியாடுற அது இல்லனா ஏதே மணினே அம்மா அதே சோப்பு துணி கட்டு அப்படிதான் இருக்குங்க போக சரியா போயிட்டு அதெல்லாம் வச்சவனே ஏற்றுக்கிறாமா அப்பா என்ன நம்பி அமிச்சாராடே அப்பா இவ்வளவா புடிச்சிருப்பாடே நான் தான் ஜாபர் மாமா வேலை வாங்கல பாடா அப்பா தேடுவாரு லைட்டு கம்ப சாயலப்பா பணியில நாங்கத்தான் தூக்கத்துல சாஞ்சி போய்க்கிறோம் வரவே மாட்டியா உண்மையா என்ன யாருமே தெரியாது வரமாட்டியா பையன் கரெக்ட் பிள்ளை கட்டிட்டு